பரோடா பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இது பர்மனெண்ட் ஜாப் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 லாக்கில் இருந்து உங்களுக்கு 8 லாக் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2/7/2024, அதாவது அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பரோடா, அதாவது பேங்க் ஆஃப் பரோடாவிலேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஜாப் தான். எப்போ பார்த்தீங்கன்னா 12/6/2024 அன்றைக்கி உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. 2/7/2024 அன்றைக்கி உங்களுக்கு அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகும் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க பாருங்கள் பலவிதமான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ அதை ஒவ்வொன்றா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடெண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அசிஸ்டண்ட்டில் பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடெண்ட் டேட்டா சயின்டிஸ்ட்டுக்காக இது ஒன்று, வைஸ் பிரசிடெண்ட் டேட்டா இன்ஜினியருக்காக, வைஸ் பிரசிடெண்ட் டேட்டா இன்ஜினியரிங் 2க்காக இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கெல்லாம் ஏஜ் பார்த்தீங்கன்னா மினிமம் 28 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடெண்ட் அண்டு சயின்டிஸ்ட்க்கு பார்த்தீங்கன்னா பிடெக், பிஇ, பிகாம், பிஎஸ்சி இது எது படிச்சிருந்தாலும் நீங்கள் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60% மார்க் இருக்கணும். ஏஜ் எல்லாம் ஒரே மாதிரி தான், வேரியேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாபை பொறுத்து உங்களுக்கு வேரியேஷன் ஆகும். செகண்ட் பார்த்தீங்கன்னா வைஸ் டேட்டா இன்ஜினியரிங், அதாவது வைஸ் பிரசிடெண்ட்டோட இன்ஜினியரிங் இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 28 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் ஆஃப் டிகிரி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, நீங்கள் ஆர்ட்ஸில் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் சரி இதுக்கு எலிஜிபிள் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வாய்ஸ் இன்ஜினியரிங் இருந்தாலும் சரி டேட்டா இன்ஜினியரிங் இருந்தாலும் சரி ரெண்டுத்துக்கும் ஒரே இது தான். இந்த அப்ளிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா 32 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது நீங்கள் எது படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட், இன்டெலிஜென்ட், எக்ஸலண்ட், அப்ளிகேஷன் அச்சீவ்மெண்ட் இந்த ஜாபுக்காக தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் இன்ஜினியருக்காக பார்த்தீங்கன்னா 25 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் தான். பிஇ, பிடெக் இதை படிச்சிருந்தாலும் ஓகே. இது எல்லா ஜாபுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் இந்த 2 ஜாபுக்கும். இது பார்த்தீங்கன்னா 28 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும். இது பார்த்தீங்கன்னா 25 வயசு வரைக்கும் 35 வயசு வரைக்கும். பிஇ, பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதுக்கான பார்த்தீங்கன்னா ஒரே குவாலிஃபிகேஷன் தான். இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தாவே நீங்கள் இந்த ஜாபுக்கு எல்லாமே அப்ளை பண்ணலாம். சீனியர் டெவலப்பர், மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்பர், அப்ளிகேஷன் டெவலப்பர், யூஐ, யூஎக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் இந்த 6 ஜாபுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் டெவலப்பர் ஃபுல் ஸ்டாக் ஜாவா தெரிஞ்சிருக்கணும், கம்ப்யூட்டரை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், கம்ப்யூட்டரை கோர்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வேலை செய்கிறாங்க இல்லைங்களா, அதனால் கம்ப்யூட்டரு ஜாவாவும் தெரிஞ்சிருக்கணும். ஜாவா கூட பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இன்டர்நெட்டும் தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனியர் மேனேஜர் இருந்தாலும் சரி, சீனியர் மேனேஜர் இருந்தாலும் சரி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 25 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா 25 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேரியேஷன் ஆகும். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, டிகிரி டிப்ளமோ எது படிச்சிருந்தாலும் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் பாருங்கள் ரெசிடென்ட் ப்ரைவேட் கார்டுக்காக ஹெட்டுக்காக இதுக்கான பார்த்தீங்கன்னா 35 இயர்லேருந்து 50 இயர் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 31 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள், இந்த குவாலிஃபிகேஷன் இந்த 3 இதுக்கும் பார்த்தீங்கன்னா டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஈஸ்டர்ன் இந்த மாதிரி பலவிதமான ஜாப் கொடுத்துருக்காங்க. நான் இந்த ஜாபெல்லாம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் ஆயிரும். அதனால் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள்.
இது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷனை வந்து எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருக்காங்க. அங்கே கொடுத்துருக்கிறது இல்லாமல் இங்கே எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இந்த காஸ்ட்டுக்கு வந்து 5 இயர் ரிலாக்ஸேஷனும், ஷெட்யூல் ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷனும், ஓபிசிக்கு 3 இயர் ரிலாக்ஸேஷனும், பர்சன் எலிஜிபிள் வந்து பார்த்திங்கன்னா 10 இயர், ஓபிசிக்கு 13 இயர், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து இவ்வளோ இருக்கணும், விடோவுக்கு வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத உங்களுக்கு பிரீஃபாக சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி தான் ஐடி இந்த இதில் பொறுத்த வரைக்கும் தான் உங்களுக்கு சம்பளம் இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 லாக்லேருந்து 42 லாக் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா 35 லாக்லேருந்து 25 லாக் வரைக்கும் உங்களுக்கு இயர்லி சேலரி இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. எம்எஸ்எம்இலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 லாக்லேருந்து 50 லாக் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மும்பையில் தான் இதோடைய ஹெட் குவார்ட்டர் பிரான்ச் இருக்குது. அவங்க வந்து உங்களுக்கு எங்கே போஸ்டிங் போடுறாங்களோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் எங்கேனாலும் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும் அப்படின்றத இவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. குறிப்பிட்ட இடத்த இவங்க சூஸ் பண்ணதில்லை. செலெக்ஷன் ப்ரொசீஜர், அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 ரூபாய் இருக்கும். எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதர் கேட்டகரி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் இருக்கும். செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி தான் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இமெயில் ஐடி மூலமாகவோ இல்லைன்னா மெசேஜ் மூலமாகவோ எஸ்எம்எஸ் மூலமாகவோ நாங்களும் கான்டாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் இமெயில் ஐடி அண்ட் கான்டாக்ட் கொடுத்துருக்காங்களா, இந்த இதை வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளிகேஷனை வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க கொடுத்துருக்கிற இந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அப்ளை பண்ணுற பேஜுக்கு போயிடுவீங்க. அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுவும் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி ஃபோன் நம்பர் வந்து கரெக்டாக எது ஒர்க் ஆகுதோ அதை கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக உங்களை மெயில் ஐடியோ அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர்லேயே தான் கான்டாக்ட் பண்ணி சொல்ல போகிறாங்க. சரிங்களா? அதுவும் இல்லாமல் எப்படி ரெக்ரூட்மெண்ட்டு ஸ்கில் டெஸ்ட்டு எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.